ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another மிஸ்ட்ரி வீடியோ. இன்னைக்கு போன வீடியோவில் பார்த்த அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். செர்கை எங்கே போனாரு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ட்ராக் பண்ணது மூலியமா என்ன தெரிய வந்தது அப்படிலாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மிஸ்ட்ரி இன் ஹிஸ்ட்ரி. அவர் அந்த ரூம்ல இருந்து மாயமா போன அப்புறம் அவர் எந்த டைம் லைன்ல இருந்து வந்தாரோ அந்த டைம் லைனுக்கே போயிட்டாரு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஒரு பக்கம் அந்த கேமரால இருந்த எல்லா போட்டோவையும் பாக்குறாங்க. அதுல செர்கை கூட இருந்த அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ட்ராக் பண்றாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ட்ராக் பண்ணப்போ அவங்க நேம் வேலண்டினா குலிப் அப்படின்னும் 2006 அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு இப்போ 74 வயசு ஆகுது அப்படின்னும் தெரிய வருது. உடனே போலீஸ் ஆபீசர் எல்லாம் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்படி போயிட்டு செர்கை பத்தி விசாரிச்ச போது அவர் 1960ஸ்லயே காணாம போயிட்டாரு. நான் தான் அவர் காணாம போனதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. Странным человеком. Он говорил такие вещи, которые в то время невозможно. இது கூடவே அவங்களும் செர்கையும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் காமிச்சாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கேமரால எடுக்கப்பட்ட போட்டோஸ் மாதிரியே இருந்தது. உடனே இந்த சமயத்துல போலீஸ் எல்லாம் டெவலப் பண்ண அந்த போட்டோவை எடுத்தும் காமிக்கிறாங்க. இந்த போட்டோ எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க போலீஸ் எல்லா விஷயத்தையும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது செர்கை 1958ல இருந்தப்போ அவர் அந்த யூஎஃப்ஓவை கிளிக் பண்ணப்போ 2006க்கு வந்திருக்காரு. மறுபடியும் 2006ல இருந்து 1958க்கு பேக் டு டைம் போய் 2 வருஷத்துல 1960ல காணாம போயிருக்காரு. அவரு காணாம போனதுனால வேலண்டினா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. இப்போ வேலண்டினா என்ன சொல்றாங்கன்னா அவர் காணாம போன அந்த 2 வருஷம், அதாவது 1958ல இருந்து 1960 வரைக்கும் அவர் ரொம்பவே வித்தியாசமா நடந்திருக்காரு. அவர் ஃபியூச்சர் இப்படி எல்லாம் இருக்க போகுது, இப்படி எல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது, ஃபியூச்சரை பத்தி என்கிட்ட பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே அவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்காரு. அந்த ப்ரோக்ராம் நடந்த இயர் 1960s. இப்போ இந்த டைம் டிராவல் டாக்குமெண்ட்ரி எல்லாம் யுக்ரைன்ல இருக்க 1+1 என்ற சேனல்ல ஏலியன் அப்படின்ற ஷோல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சேனலை ட்ரை பண்ணி 1960ஸ்ல அவரு பேசினா ஆடியோ ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அவங்க ட்ரை பண்ண மாதிரியே அதையும் கண்டும் பிடிக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட்ல செர்கை பனமரன்கோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, Приготовление еды станет удобным и быстрым занятием. К примеру, печь картошку мы сможем. ஃபியூச்சர்ல மைக்ரோ ஓவன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க போறாங்க. அதுல ஃபுட்டெல்லாம் சீக்கிரமாவே ஹீட் பண்ணலாம் அப்படின்னும் டைமர் வச்சு அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. கூடவே பில்டிங்ஸ்லாம் இப்படி இருக்க போது டிரான்ஸ்போர்ட்க்கு இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வயர்லெஸ் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டெலிஃபோனுக்குள்ள இருந்து எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறோம், ஹார்ட்ல பேட்டரி வச்சு பிளட் எல்லாம் பம்ப் பண்ண போறோம் அப்படின்னு அந்த மாதிரியான நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறாரு. அதுவும் 1960ஸ்ல. இதெல்லாம் வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 2006ல அவர் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல சர்வேலன்ஸ் கேமரால ஒரு நபர் மைக்ரோவன் யூஸ் பண்ற மாதிரியும் இவர் அதை பார்த்த மாதிரியும் ஃபுட்டேஜ் பதிவாயிருக்கு. ரிசப்ஷன் பக்கத்துல உட்காந்துட்டு அங்க இருக்க அந்த லேடி கையில இருக்க மொபைலை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க இது செல்போன், இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜும் அதுல பதிவாயிருக்கு. அப்புறம் அவர் உட்காந்துட்டு இருந்த அந்த பிளேஸ்ல நிறைய மேகசின்ஸ் இருந்திருக்கு. அதுல இருக்க ஒரு ஆர்டிக்கலை படிக்கும் போதுதான் அவருக்கு இந்த மாதிரியான ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், அப்புறம் ஹார்ட்ல பேட்டரி வச்சு பம்ப் பண்ற போறது, அந்த மாதிரியான மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. இது எல்லாமே அங்க இருந்த சர்வேலன்ஸ் கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. செர்கை தன்னோட ஃபியூச்சர் 2006ல எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு 1960ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லியிருக்காரு. ஆனா 1960ல காணாம போன செர்கை எங்க போனாங்க அப்படின்னு எந்த தகவலும் இல்ல. இதுக்கு வேலண்டினா என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், ஆனா அவங்க எங்கேயும் இல்ல, அப்புறம் தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெயில் போட்டோகிராஃபோட அட்டாச் ஆகி வந்துருந்துச்சு. அதுல செர்கை கொஞ்சம் வயசான மாதிரி அங்கிள் மாதிரியும் இருந்தாரு.
சொல்றாரு. இந்த போட்டோ வந்து எங்க எடுத்திருக்காங்கன்னா கீவ்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்க அந்த ஏரியால பில்டிங்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1960s இருந்து ஃபியூச்சருக்கு போயிட்டு ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு அங்க இருந்து போட்டோ எடுத்து 1960s இருக்க அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த போட்டோ கூட சில மெசேஜும் இருக்கு. அதுல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சீக்கிரமாவே நான் அங்க வர பாக்குறேன் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு பயங்கரமான டைம் டிராவல் ஸ்டோரி. நானும் இத பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த ஸ்டோரியில நிறைய ஃபிளாஸ் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியா எதுல போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 1+1 அப்படின்ற டெலிவிஷன் சேனல்ல 2010 ஏலியன்ஸ் அப்படின்ற ஷோல ஒரு எபிசோடா இத வந்து போட்டிருக்காங்க. இந்த ஏலியன் ஷோல 10 எபிசோட்ல ஒரு எபிசோட் தான் டைம் டிராவல் பத்தின இந்த எபிசோட். இந்த ஷோவோட டிஸ்க்ளைமர்ல என்ன இருந்துச்சுன்னா ஏலியன் ஷோல வர எந்த எபிசோடும் சயின்டிஸ்டால ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னு மத்தவங்க சொல்ற விஷயத்த வச்சு டாக்குமெண்ட்ரி செய்யப்பட்டது அப்படின்னு போட்டு இருந்துச்சு. இதுல வரது எல்லாமே உண்மையா இல்லையா அப்படின்ற முடிவு வியூவர்ஸ் கிட்டே விட்டுறலாம் அப்படின்னு அதுல போட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியில கிடைச்ச டீகோட் என்னன்னா, செர்கை அந்த ஹாஸ்பிட்டல் போற ஃபுட்டேஜ் கீழே பாத்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டேட் என்னன்னா 23/4/2006 வெட்னஸ்டே அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா 23/4/2006 வந்து ஒரு சண்டே. இத உங்க போன்ல நீங்களுமே செக் பண்ணலாம். நெக்ஸ்டா அந்த ஐடி கார்டுல இருந்த சீல் அந்த காலகட்டத்துல அது யூசேஜ்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ ரீஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கவங்க எல்லாம் கேமரா கான்சியஸனோட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போட்டோல 2006 அந்த பில்டிங் இல்ல, ஆனா அவர் 2050 வாழ்ந்திருக்காருன்னு அங்க இருந்து அந்த போட்டோவை எடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல அந்த பில்டிங் இருந்திருக்கு. ஆனா அந்த போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் பண்ண மாதிரி வேற வேற சைஸ்ல போட்டோஷாப் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு, என்னங்க இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா கடைசியில இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு உங்களை மாதிரியே. ஆனா இந்த மாதிரியான உண்மையான விஷயம் நடந்திருக்கணும். அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்றத வச்சுதான் இந்த வீடியோவை ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் இந்த வீடியோ. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் தியரி அல்லது டீகோட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. அப்போதான் யூடியூப் இந்த வீடியோ ரொம்பவே எங்கேஜா இருக்கணும், நிறைய பேருக்கு சஜஷனும் பண்ணும். சோ எங்க எஃபோர்ட்க்கு வேல்யூவும் இருக்கும். அடுத்த பெரிய வீடியோல பார்க்கலாம். until then bye.